சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ ஒண்ணு எதுவும் நினைச்சலாம் கவலைப்படாத. ஈஸ்வரி இன்ஸ்பெக்டர் தான் பார்க்க போயிருக்கா. அவ எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா. நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம் வா. என்னது கெஸ்ட் ஹவுஸுக்கு போறியா? நல்ல காரியம் பண்ண பார்த்தப்போ இவங்களுக்கு எல்லாம் பயந்துகிட்டா நீ கெஸ்ட் ஹவுஸ் போறேங்கிற. இங்க பாரு, நீ வா. நான் மங்கையத்துக்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டு வந்துட்டேன், உன்னைய கூட்டிட்டு வருவேன், எதையாவது செஞ்சு வைங்கன்னு. இங்க பாரு, உனக்கு பசிக்கும்ல, வா விளையாடாத. அட இவங்க கிடக்காங்க, இவங்களுக்கா பயந்துக்கு இருக்கா? வா அபிமா. அம்மா, அபிக்கு நம்ம இங்க வந்தது பிடிக்கல போல இருக்கு. அவளுக்கு எப்படி பிடிக்கும்? அக்காக்காரி மாதிரி தானே குட்டி சாத்தானும் இருக்கும். அம்மா, கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு பேசாம இருமா. அவ நம்மள முறைச்சுதான் நடந்து வந்துட்டு இருக்கா. நீ கொஞ்சம் அவ பக்கமே திரும்பாம அப்படியே கண்டுக்காம இருந்துரு. ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? இந்த கொசுக்கெல்லாம் பயந்து செத்துட்டு இருக்க. நீ கொஞ்சம் பேசாம இரு. அபிமா, நீ எங்க பாத்துக்கிட்டு இருக்க? நீ வா, வீட்டுக்குள்ள போலாம். அபி, அபிமா. அபிமா, எதுக்கு இப்ப தேவையில்லாம நீ இவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு அபிமா, அவங்க வீட்டுக்கு வெளியில தானே உட்காந்துட்டு இருக்காங்க, வீட்டுக்குள்ள வரல. இருந்துட்டு போட்டோம், எதுக்கு இவங்கள்ட்ட தேவையில்லாம பிரச்சனை? ஏய், என்ன நீ பெரிய இவளாட்ட சொடக்கு போட்டு கூப்பிடுற? இங்க உட்கார கூடாதுன்னு அதிகாரம் பண்ற? உன் அக்கா தான் எங்களை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னா, நீ என்னடானா நாங்க இங்க உட்காரவே கூடாதுன்னு ஓவரா மிரட்டுற? விடு அபி, பிரச்சனை பண்ணாத. உன் மிரட்டலுக்கெல்லாம் பயந்தவன் நான் கிடையாது. போடி வேலையை பார்த்துக்கிட்டு. அபிமா, என்ன பண்ற நீங்க? சொன்ன கேளு. வேணாம் அபி, ஏன் இப்படி நடந்துக்கிற? நாங்க பிரச்சனை பண்ண வரல, சொன்ன கேளு. போக முடியாது. என்னடி பண்ணுவ? அம்மா, அவ செங்கல் எடுக்கிறாமா. சரியான செங்கல் சைக்கோவா இருப்பா போல இருக்கு. ஈஸ்வரிய விட இவதான் நம்ம மேல கொலை வெறியில இருக்கா. மா வாமா, ஓடிரலாம். பாமா விடுமா. ஏய் ஏய் அழகு, என்ன பாத்துட்டு இருக்க? போய் அபிய புடி. இல்ல சித்தி, சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. அது அபிப்புள்ள விஷயத்துல சரியாதான் இருக்கு. அபிப்புள்ளைய ஒரு எல்லை வரைக்கும் தான் நம்மளால கட்டுப்படுத்த முடியும். அந்த எல்லையை தாண்டிட்டா அவ பேச்சையே கேட்க மாட்டா. என்ன மாம்சி இப்படி சொல்ற? வேற எப்படி சொல்ற ரம்சு? இன்னைக்கு அபி கிரிஜாத்த மண்டைய உடைச்சு மாவிளக்கு போடணும்னு முடிவு பண்ணிட்டா. அதை யாருனால தடுக்க முடியும்? ஐயோ மாமா, அதுக்குன்னு பாத்துட்டேவா இருப்பேன்? அத்தை இல்லாத நேரத்துல ஏதாவது விபரீதமா ஆயிட போது, போய் தடுத்து நிறுத்து. அம்மா வாமா, இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேரும் இங்க நின்னோம், அவ நம்ம தலையில இருக்க தக்காளி சட்னியும் வெளியே எடுத்துருவா. வாமா போவோம். விடுடி. அபிமா, அபிமா, விடு அபிமா. கேளு, வேணாம். அபி, அபி, திவ்யா, சீக்கிரம் வா. அபிமா, என்ன கேளு அபிமா. இங்க வா. என்ன பண்ற நீங்க? எதுக்காக இப்படி கோவப்படுற? ஏய், என்ன பண்ற? பாவல்ல கிரிஜா. ஐயோ, இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு. நான் போறேன்பா. அபிமா, அவங்களெல்லாம் விட்டு தள்ளு. நீ அடிக்கிற அளவுக்கு அவங்களாம் ஒண்ணும் பெரிய ஆள் இல்ல. ஆமா அபி. அம்மாடி, உனக்கு எவ்வளவு கோவம் வருது? இரு, நான் இத உடனே ஈஸுக்கு போன் பண்ணி சொல்றேன். இந்த பொண்ணை பாரு.
எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு விரதம் இருந்துடுறேன். அது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அபிமா. எனக்கு என் அம்மா வெளியே வரணும், அதுக்காக நான் சாப்பிடாம கூட இருந்துருவேன். ஆனா என்னால அம்மா இல்லாம இருக்க முடியாதுல்ல அபிமா. மங்கையம்மா, ஈஸ்வரி வாமா. சின்னையாவும் அபியும் எங்க? அபிய நான் தான் மாப்பிள்ளைய பார்த்து சாப்பிட கூட்டிட்டு வர சொல்லி அனுப்பி வச்சேன். அபி இப்பதான் மாடிக்கு போனான். மாப்பிள்ளை பசி தாங்காம ரொம்ப கஷ்டப்படுறாரு. நான் எவ்வளவோ சாப்பிட கூப்பிட்டு பார்த்தோம், அவர் வரல. இப்ப அபி கூப்பிட்டு வரமாட்டேங்கிறார் போல இருக்கு. ஈஸ்வரி நீயாவது எப்படியாச்சும் மாப்பிள்ளைய சாப்பிட வச்சிரு ஈஸ்வரி. சரிங்க மங்கையம்மா, நான் போய் பாக்கிறேன். சரிம்மா. தீக்குச்சி, அண்ணி, என்ன ஈர துணிய கையில வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை அண்ணி. பாஸ் பசி தாங்க முடியாம அங்கேயும் இங்கேயும் தவிச்சிட்டு இருந்தாரு. ஈர துணியை வயிற்றுல கட்டிக்கிட்டா பசி எடுக்காதுன்னு நான் சொன்னேன். அவரு என்னடானா ஒரு துணி பத்தாது 2 துணி எடுத்துடுவான்னு சொல்றாரு. சின்னையா எங்க? மேல ஊஞ்சல்ல இருக்காரு. வா. ஆ, என்னால பசியெல்லாம் தாங்கிக்க முடியும் அபிமா. அது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா அம்மா இல்லாம என்னால எப்படி இருக்க முடியும்? வாய்ஸ் என்ன சின்னையா இது? ஏன் இப்படி பண்றீங்க? எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? நான் ஒன்றும் கஷ்டப்படலையே. நான் தான் சொன்னேன்ல சின்னையா, உங்களால பசி தாங்க முடியாதுன்னு. யார் சொன்னது ஈசே? அதெல்லாம் நான் பயங்கரமா தாங்கிட்டு தான் இருக்கேன். அப்புறம் எதுக்கு இந்த ஈர துணி? ஆ, 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 அது இந்த தீக்குச்சி பையன் இருக்கான்ல, இவன் தான் ஈர துணியை கட்டிக்க பாசு, உனக்கு பசியே எடுக்காது பாசுன்னு சொன்னான். ஆனா எனக்கு உண்மையாவே பசியெல்லாம் ஒன்றும் இல்லை ஈசு. ஈர துணியை கட்டிக்கிட்டு உட்காந்துருதானே, வெயில் காலத்துக்கு நல்லா சில்லு சில்லுன்னு குளு குளுன்னு இருந்துச்சு. அதான் அப்படியே வயிற்றுலயே இருந்துட்டு போட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன், அவ்வளவுதான். இல்லடா தீக்குச்சி? இல்ல இல்லையா ஒண்ணு? ஆமா 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 ஆமா. தீக்குச்சி, இல்ல 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 அண்ணி. என்னடா இல்ல அபி. இல்லன்னு ஆளுக்கு ஒரு பிச்சை பேசிக்கிட்டு கொண்டு அப்படியே சின்னையா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. உங்களால பசிய பொறுத்துக்க முடியாது. இந்த விரதம்லாம் உங்களுக்கு வேண்டாம் சின்னையா. அபிமா, நீ போய் சின்னையாவுக்கு லெமன் ஜூஸும் அப்படியே இட்லி இருந்தா எடுத்துட்டு வா போ. அபிமா வேணாம் வேணாம். சின்னையா, அபிமா, இருங்க. சொன்னா கேளு. என்ன ஈசு நீ தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கிய. நீங்க புரிஞ்சுக்கோங்க சின்னையா. ஏற்கனவே இருக்கிற கஷ்டம் பத்தாதா? இதுல நீங்க வேற ஏன் கஷ்டப்பட்டு எங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? அதெல்லாம் எதுவும் இல்ல ஈசு. பாசே, அண்ணி சொல்றது கேளு பாசே. டேய் தீக்குச்சி மேல உன்னை கொளுத்தி விடுடா, கொளுத்தி பேசாம இருடா, எல்லாம் உன்னாலதான்டா. சின்னையா, ஏன் தீக்குச்சி மேல கோவப்படுறீங்க? அவன் ஒன்னும் தப்பா சொல்லலையே. இல்ல ஈசு, எனக்கு சாப்பாடு எதுவும் வேணாம், எனக்கு பசிக்கல. அது எப்படி பசிக்காம இருக்கும் சின்னையா? அபி என்னாச்சுமா? மாப்பிள்ளை சாப்பிட ஒத்துக்கிட்டாரா? ம். என்ன என்ன சொல்ற? ஏய், என்னடி சொல்றா? ஈஸ்வரி மாம்சம் சாப்பிட இருக்கிறேன்னு சொல்லி லெமன் ஜூஸும் இட்லியும் எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்களா? அப்படியாமா? ரம்யா, கிச்சனுக்கு போய் லெமன் ஜூஸ் எடுத்துட்டு வா. சரி. வா அபி வா. சின்னையா, அத்தை மேல நீங்க வச்சிருக்கிற அன்பும் பாசமும் இந்த உலகத்துல எந்த மகனும் தான் அம்மா மேல வைக்காத அன்பும் பாசம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உங்க மனசுக்கு சாப்பிடணும்னே தோணல. மனசுக்கும் வயிற்றுக்கும் அரைஜான் தான் வித்தியாசம். ஆனா மனசு வேணான்னு சொன்னாலும் வயிற்றுக்கு சாப்பாடு கொடுத்துதானே ஆகணும். இல்லைன்னா உங்களுக்கு உடம்புக்கு முடியாம போயிடும். ஈசு, நீ அனாவசியமா பயப்படாத ஈசு. டேய் சார்,
நீ சொன்ன வேலையை முடிச்சல, இனிமே உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சார். போன வை சார் நீங்க. என்னங்க என்னாச்சு? என்ன சொல்றான் அவன்? என்ன சொல்றானா? முட்டாள் 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 மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ரவுடி பைய என்னைய டென்ஷன் பண்ணிட்டான். சும்மா ஈஸ்வரன் பூச்சாண்டி கட்டுறான்டா அவன். சாப்பிட்டு முடிக்க போறாங்களே, இவங்க கிளம்புறதுக்குள்ள அக்கா வரலனா நம்ம ஏதாச்சும் பிளான் பண்ணி போக விடாம பண்ணணும். என்ன பண்ணலாம்? அக்கா, டேய் எங்கடா அவன்? அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வாய்ஸ் ஏய் வண்டி வருது பாத்து. ஈசு இப்ப என்ன பண்ணலாம் ஈசு? நீங்க எங்கேயே வெளியே இருங்க சின்னையா. இன்ஸ்பெக்டர் வந்தா கூட்டிட்டு வாங்க. நான் உள்ள போய் பிரியாணி சாப்பிட்ட மாப்பிள்ளைகளுக்கு பீடா கொடுத்துட்டு இருக்கேன். வாடா. வெத்தலை போட்ட சோக்குலன்னா கப்புன குத்துன மூக்குல வந்தது பாரு ரத்தம். இந்த ஈஸ்வரி மனசு சுத்தம். இன்னைக்கு செத்தானுங்க, யாருனாலையும் காப்பாற்ற முடியாது. அண்ணே, ஈஸ்வரி வந்துட்டானே. எங்கடா? அங்க பாருண்ணே. ஏய் வாடா. என்ன மாப்பிள்ளைங்களா, அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? உங்களை நான் ஸ்பெஷலா கவனிக்கலான்னு வந்தேன். ஏன்னா சாப்பிட்ட பிரியாணி செரிமானம் ஆகணும்ல. பீடா போடுறீங்களா இல்ல சோடா குடிக்கிறீங்களா? என்ன வேணும்? ஏய், உன் உசுர் தான் வேணும். தந்துட்டா போச்சு. அதுக்கு தானே உங்களை தேடி வந்திருக்கேன். ஏய், நீ எங்களை தேடி வரல, உன் சாவ தேடி வந்திருக்க. அம்மா அம்மா உங்களை கையெடுத்து கும்பிட்றம்மா. இங்க எதுவும் வேணாம்மா, வெளியே போய் வச்சுக்கோங்கம்மா. சரி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க ஐயா. மாப்பிள்ளைங்களா வாங்க, நம்ம விளையாட்ட வெளியில வச்சுக்கலாம். டேய் வா.
நீங்க எல்லாரோட வேண்டுதலையும் நிறைவேற்றி வச்சுட்டேன். ஏய் அண்ணி வந்துட்டாங்க சித்தப்பு. ஏய் வா போலாம். அத்தை வாங்க. அண்ணி வாங்க அண்ணி. அத்தை வாங்கத்தே. என்னம்மா இப்படி இருக்க? நீங்க வீட்ல இல்லாம யாருமே நல்லா இல்ல அத்தை. ஆமாமா பாஸ் தான் உங்களே நினைச்சு அழுதுட்டே இருந்தாரு. டேய் சும்மா ரத்தி குச்சி. அக்கா வாங்கக்கா உள்ள போலாம். வாங்க அண்ணி. வாமா. அண்ணி இருங்க அண்ணி. என்னம்மாங்க எதுக்கு இதெல்லாம்? அம்மா தாயே அங்காள பரமேஸ்வரி, இதோட எங்களை பிடிச்ச எல்லா கெட்டதும் விலகி ஓடிடணும். என் அண்ணி எந்த குறையும் இல்லாம ஒரு கஷ்டமும் இல்லாம நல்லா இருக்கணும். இனிமே உங்களுக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி ஒரு பிரச்சனையும் வராது. ரம்யா, இதை எடுத்துட்டு போய் வெளியில கொட்டிட்டு வா. என்னம்மாங்க என்ன? ஷோ எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்க? நான் தான் வந்துட்டேன்ல. இங்க பாரு, ஏதோ கெட்ட நேரம் அதான் இதெல்லாம் நடந்துருச்சு. அதுவும் இல்லாம ஈஸ்வரி என்ன வெளியில கொண்டு வந்துட்டால, அப்புறம் என்ன? ஈஸ்வரி, நீ சொன்னதை சாதிச்சிட்டம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ஈஸ்வரி, அக்கா உனக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணாங்களோ அதே அளவுக்கு நீ செய்ய வேண்டிய கடமையெல்லாம் சிறப்பா செஞ்சுட்ட. இதுக்காக உனக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது. என் அண்ணிய ஜெயில சரணடைய வச்சுட்டியன்னு நேத்து உங்ககிட்ட ரொம்ப கோவப்பட்டேன். கண்ணா பின்னான்னு கத்திட்டேன். அத நினைச்சா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்த தனியா போராடி என் அண்ணிய வெளியில கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடி நிறுத்திட்ட. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஈஸ்வரி. என் அண்ணன் எனக்கு இப்படி ஒரு மருமக வரப்போறான்னு தெரிஞ்சுதான் உன்னை நம்பி கம்பெனி பொறுப்பு முதற்கொண்டு எல்லா பொறுப்பையும் உன்கிட்ட ஒப்படைக்கணுங்கிறதுக்காக உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்காருன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அழகோட சித்தப்பாங்கிற முறையில உன்னை கையெடுத்து கும்பிடுற. என்ன மன்னிச்சிரு ஈஸ்வரி. ஐயோ, என்ன சார் இது? பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. என் அத்தை எனக்காக கொலைப்பழிய சுமந்துட்டு ஜெயிலுக்கு போனாங்க. அவங்கள வெளியே கொண்டு வர்றது என்னோட கடமை. அததான் சார் நான் பண்ணேன். இசு, சத்தியமா சொல்றேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன சந்தோஷமா பாத்துக்கிற ஒரு நல்ல பொண்டாட்டி கிடப்பான்னு மட்டும்தான் நான் அப்ப நினைச்சு கல்யாணம் பண்ணேன். ஆனா என் மொத்த குடும்பத்தையும் சந்தோஷமா பாத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல மருமகளா நீ கிடைச்சிருக்க. இது மட்டும் இல்ல, என் அம்மாவை இந்த சிக்கலான பிரச்சனையில இருந்து யாருமே வெளியே கொண்டு வந்திருக்க முடியாது. சின்னையா, அத்தை ஜெயில இருந்து வரணும்ன்றதுக்காக நீங்க கொலைசாமிக்கு வேண்டிட்டு விரதம் இருந்தீங்க. பசிய பொறுத்துக்கிட்டு பட்னி கிடந்தீங்க. உங்களோட அந்த வைராகியமும் தான் நான் பெரியோட ரவுடியை தேடி கண்டுபிடிச்சு அடிச்சு இழுத்துட்டு போக வச்சது. இன்னைக்கு அத்தை வெளியே வந்திருக்காங்கன்னா அதுக்கு என் திறமையோ புத்திசாலித்தனமோ காரணம் இல்ல. நீங்க இருந்த விரதம் தான் அத்தைய எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியே வர வச்சிருக்கு சின்னையா. என்ன ஈஸ்வரி சொல்ற? என் பையன் எனக்காக விரதம் இருந்தானா? ஆமா அத்தை, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்காரு. நாங்க எல்லாம் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். நீங்க வந்து உங்க கையால ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவேன்னு பிடிவாதமா இருக்காரு. என்ன ஈஸ்வரி? என்னடா எனக்காக விரதம் இருந்து சாப்பிடாம இருந்த? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. என்ன பண்ண போறீங்க?
ஓஹோ, அப்படியா? உன் நடவடிக்கை ரொம்ப அழகா இருக்கு அழகு. உன் பொண்டாட்டி நல்லவளாவே இருந்துட்டு போட்டோம், நாங்க கெட்டவங்களாவே இருந்துட்டு போறோம். புல்லட் குமார நானும் என் புருஷனும் தான் பிளான் பண்ணி கடத்திட்டு போய் அவனை எங்கேயோ அடைச்சு வச்சு அவனை கொன்னுட்டு அந்த பழிய இவ மேல போட்டோன்னு எங்க மேல அபாண்டமா பழிய போட்டேன். ஆனா இப்ப என்ன ஆச்சு? அந்த ரவுடி பசங்க புல்லட் குமார நாங்க தான் எங்களுக்குள்ள நடந்த சண்டையில கொன்னுட்டு அந்த பழிய தூக்கி ஈஸ்வரி மேல போட்டோன்னு ஒத்துக்கிட்டாங்க. நடந்தது என்னன்னு தெரியாம ஈஸ்வரி எங்க மேல பழிய போட்டா. அதையும் நாங்க தாங்கிக்கிட்டு பொறுத்து போனோம். ஆனா இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் இவள போய் ரொம்ப நல்லவன்னு நம்பிட்டு இருக்கீங்க பாருங்க. அதுதான் உங்க விதி. ஏங்க இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். இல்ல கிரிஜா, அக்காவை போதுங்க, வேண்டாம். இந்த உலகத்துல எதை வேணும்னாலும் பிச்சையா கேட்கலாம், ஆனா பாசத்தை மட்டும் பிச்சையா கேட்கவே கூடாது. அதை விட பெரிய அவமானம் வேற எதுவுமே இல்ல. இந்த வீட்டு வாசல்ல பிச்சைக்கார மாதிரி நின்னதெல்லாம் போதும். வாங்க போலாம். அழகு, அழகு, கதவை தர. அழகு, எதுக்கு கதவு பூட்டி வச்சிருக்க? கதவை தர. அழகு, அழகு, ஈஸ்வரி, அழகு. டேய், என்னடா எதுக்கு பூட்டி வச்சிருந்த? சம்பத், நீ எப்ப வந்த? அக்கா இப்பதான்க்கா வந்தேன். ஈஸ்வரி, என்ன ஏதாவது பிரச்சனையா? அத்தை, இவங்க இங்க வந்ததே பிரச்சனை பண்றதுக்காக தான் அத்தை. ஏன்னா இந்த தடவை புதுசா ஒரு வேஷம் போட்டு உங்க மேல பாசம் இருக்கிற மாதிரி உங்களுக்காக கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு பூஜை எல்லாம் பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கிறதா கதை விட்டுட்டு இருந்தாங்க. அந்த கதையை தான் வெளியே நிக்க வச்சு கேட்டுட்டு இருந்தோம். அக்கா பாத்தியாக்கா, நான் உன் மேல வச்சிருக்கிற பாசத்துல எது பண்ணாலும் அதுக்கு வேஷங்கிற ஒரு லேபிள ஒட்டி என்ன அவமானப்படுத்துறதையே உன் மருமக வேலையா வச்சிருக்கா. சம்பத், ரொம்ப ஓவரா நடிப்ப புளியாத. அண்ணி, இவன் சாதாரண ஆள் இல்ல அண்ணி. இவன் நடவடிக்கையெல்லாம் வெளியில விட்டு பார்த்தாதான் தெரியும். என்ன தெரியும்? என்ன தெரியுமாவா? அண்ணி ஜெயிலுக்கு போனதை நினைச்சு சந்தோஷமா கொண்டாடிட்டு இப்ப வந்து முகத்தை பாவமா வச்சுக்கிட்டு சோகராகம் பாடுனா நான் உன்னை நம்பிடுவேன் நினைச்சியா? அண்ணி, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், மறுபடியும் உங்களை வீட்டுக்குள்ள விடாதீங்க அண்ணி. அப்புறம் கரையான் புத்துக்குள்ள பாம்பு நுழைஞ்ச கதை தான் அண்ணி. தம்பி போதும். இது உங்க அண்ணன் ரத்னவேல் பாண்டியனோட வீடு. இங்க எதிரியே வந்தாலும் கதவை சாத்துறது பழக்கம் இல்ல. அதுக்கு இல்ல அண்ணி. தம்பி இங்க பாருங்க, அவங்க எதிரியாவே இருந்தாலும் அவங்கள உள்ள விடுறதுதான் நமக்கு இருக்கிற பெருந்தன்மை. நாம பெருந்தன்மையாவே இருந்துட்டு போலாமே. அதையும் மீறி அவங்க என்ன எதிரியாதான் பாப்பாங்க, என்ன பழி வாங்கணும்னு இருந்தாங்கன்னா அதுக்கான எதிர்பதில் எப்படி கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியும். பதிலடி கொடுத்துக்கலாம், விடுங்க. கொஞ்ச நாள் முன்னாடி ஜெயில கூட இதே மாதிரி தான் கிரிஜா என்ன பார்க்க வந்தா. இப்பவும் என்ன பார்க்க வந்திருக்கா. பார்த்துட்டு போட்டும். அது மட்டும் இல்ல, நான் இப்பவும் சொல்றேன், கிரிஜாவை நான் நம்பல. என் தம்பி சம்பத், அவனை நம்புறேன். அதுக்காக தான் உள்ள வர சொல்றேன். அபிமா, உன் கோவம் நியாயமானதுதான். ஆனா வீடு தேடி வந்தவங்கள அப்படியே அனுப்புறது அழகோட அப்பாக்கு பிடிக்காது. அதனால அவங்கள திரும்பி போக சொல்ல மனசு வரல. மன்னிச்சு விட்டுறலாம். அவங்க பாட்டுக்கு வந்துட்டு போட்டோம், சரியா? சரி சம்பத், வா வீட்டுக்குள்ள போலாம்.
எல்லாரும் இங்க வாங்க. என்னாச்சு? என்ன என்ன? இது என் ட்ரோன் கேமராவோட ரெக்க தான். அப்படின்னா கேமரா இங்க எங்கேயா தான் இருக்கும். ஆமா. வாங்க நம்ம போய் தேடுவோம். வாங்க வாங்க போலாம். கேமரா இங்கதான் இருந்திருக்கு. இப்ப எங்க போச்சு? ஏன் தம்பி, இந்த சிமெண்ட் மூட்டையை எடுத்துட்டு போனவங்க கேமராவையும் எடுத்துட்டு போயிருப்பாங்களோ? அதுக்கும் வாய்ப்பு இருக்குக்கா. ஈசு, நம்ம வர்றப்ப நம்ம ஏத்தாப்புல ஒரு குட்டி யானை வந்துச்சு. நான் கூட அதுக்கு வழி விட்டதுக்கு அப்புறம் அந்த வண்டி போச்சுல, அந்த வண்டியில சிமெண்ட் மூட்டை இருந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ பாத்தியா? அதை கவனிச்சியா? நல்லா யோசிச்சு பாரு. ஆமா சின்னையா, அந்த வண்டியில தான் இங்க இருந்து சிமெண்ட் மூட்டையை எடுத்துட்டு போயிருக்காங்க. வாங்க அந்த வண்டியை போய் பிடிச்சிடலாம். சீக்கிரம் வாங்க. அக்கா, என்ன ஆச்சுக்கா? வண்டி லெஃப்ட்ல போச்சா ரைட்ல போச்சான்னு தெரியல. எங்கடா போயிருக்கோம்? ஓகே, நீங்க 4 பேரும் ரைட்ல போங்க, நானும் சின்னையாவும் லெஃப்ட்ல போறோம். அந்த வண்டியை பார்த்தா இமீடியட்டா கால் பண்ணுங்க. சரியா? சரி, நீங்க போங்க. சின்னையா வாங்க. ஈசு, எனக்கு என்னமோ அந்த வண்டி இந்த பக்கம் வந்த மாதிரி எனக்கு தெரியல. வந்திருந்தா இந்த நேரத்துக்குலாம் அந்த வண்டி இந்த இடத்தெல்லாம் தாண்டி இருக்க முடியாது. நம்ம கண்ணில் பட்டிருந்துருக்குமே. எனக்கும் அப்படிதான் தோணுது சின்னையா. இருங்க, பசங்களுக்கு ஃபோன் பண்ணி பாப்போம். சரி, பண்ணிக்கல. கால் வருது, கொஞ்சம் ஸ்லோ பண்ணு. ஸ்லோ பண்ணு. பண்றேன். யாரு? அந்த அக்கா தான் கால் பண்றாங்க. நிறுத்து. அக்கா சொல்லுங்கக்கா. அந்த வண்டியை எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லக்கா, ரோடு ஃபுல்லா பார்த்தோம். ஆனா அந்த வண்டியை காணோம்க்கா. இந்த ரூட்ல அந்த வண்டி வந்த மாதிரியே தெரியல. எனக்கும் இந்த ரூட்ல வண்டி வந்த மாதிரியே தெரியல. சரிக்கா, எதுக்கும் இன்னும் கொஞ்சம் தூரம் நாங்க தேடி பாக்குறோம்க்கா. சரி, தேடி பாருங்க. வாங்க, சீக்கிரம் போலாம் வாங்க.